ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமம் மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது. அந்த கிராமத்தை விளக்குகள் கிராமம் என்று எல்லோரும் அழைத்தார்கள். ஏன் அந்த பெயர் வந்தது தெரியுமா? ஒவ்வொரு வருடமும் தீபாவளி வந்ததும் அந்த கிராமம் முழுவதும் ஆயிரக்கணக்கான தீபங்கள் எரியப்படும். சிறிய சிறிய மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குகள் ஒவ்வொரு வீட்டின் வாசலில், சுவரில், தோட்டத்தில் வரிசையாக எரிந்து கொண்டிருக்கும். அந்த ஒளி கிராமத்தை இன்னும் அழகாக்கும். தூரத்திலிருந்தே பார்த்தால் கிராமம் முழுக்க வானில் பளபளக்கும் நட்சத்திரம் போலத்தான் தெரியும். அந்த கிராமத்தில் குழந்தைகள் அதிகமாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் தீபாவளி வந்தால் மகிழ்ச்சியில் குதிப்பார்கள். பட்டாசு வாங்க வேண்டும், இனிப்பு சாப்பிட வேண்டும், புதிய உடை அணிய வேண்டும் என்று அனைவரும் ஆர்வமாக காத்திருப்பார்கள். ஆனால் அந்த ஆண்டு ஒரு விசேஷமான சம்பவம் நடந்தது. கவலையுடன் குழந்தைகள் தீபாவளி இன்னும் 3 நாட்களில் வந்துவிடும். ஆனால் கிராமத்தில் பட்டாசு விற்கும் வியாபாரி வரவில்லை. எண்ணெய் விற்கும் கடைக்காரனும் வரவில்லை. மேலும் பட்டாசு எரிய வைக்கும் தீக்குச்சிகளும் கிடைக்கவில்லை. கிராமத்து குழந்தைகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். குட்டியனு முகம் சுளுக்கிக் கொண்டு சொன்னாள், அடடா, பட்டாசு இல்லாமல் தீபாவளி என்ன மாதிரி இருக்கும்? அவள் தோழன் அரவிந்த் அவளை ஆறுதல் கூறினான். கவலைப்படாதே அனு, இன்னும் நாளைக்கு வரலாம், எங்காவது தாமதமாகி இருக்கலாம். ஆனால் மறுநாள் வந்தாலும் எதுவும் வரவில்லை. 3ஆம் நாளும் ஒன்றும்